இருக்கல. இந்த அகங்காரத்தை தேடி பார்க்க அகங்காரம் நிலைக்கிறது இல்லை. அகங்காரம் எங்கேந்து வருதுன்னு ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அகங்காரமே நிக்கிறது இல்லை. அப்புறம் யாருக்கு பிராரப்தம், யாருக்கு ஆகாமி, யாருக்கு சஞ்சிதம்? அப்ப இந்த அகங்காரம் உதிக்காம இருக்கிற நிலைதான் ஆத்ம சாட்சா்கார நிலை. நான் உதியாதுள்ள நிலை நாம் அதுவாய் உள்ள நிலை. நான் உதியாதுள்ள நிலை நம் அதுன பிரம்மம்னு அர்த்தம். நம்ம பிரம்மமா இருக்கக்கூடிய நிலைன்னா என்ன அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மிங்கிற மகா வாக்கியத்தை எடுத்துன்னு நிறைய பேர் ஒரு மித்யா கல்பனை பண்ணிக்கிறது. எப்படின்னா, நான் பிரம்மம்னா இந்த சரீரம் பிரம்மம்னு உள்ள பிரமா வந்துடும். அது அர்த்தம் இல்லை. நான்கிற அகங்காரம் விலகிற போது எது அகண்ட போத வஸ்துவா சச்சிதானந்த பொருளாய் இருக்கோ அது பிரம்மம். அப்ப இந்த இடத்துல நான் உதியாதுள்ள நிலை, நான்கிறது உதிக்காம இருக்கிற போது நாம் அதுவா இருக்கும், அந்த அனிர்வச்சனீய வஸ்துவா இருக்கும். அப்ப அங்க கர்மாதி கட்டு அவிழ, கர்மாதி பந்தங்கள்லாம் அவிந்து போக, ஜென்மாதி நஷ்டமிழ. ஏன்னா ஜனன மரணங்கள் எல்லாமே இந்த ஜீவனுக்கு தான் உண்டாகிறதே தவிர பிரம்மத்துக்கு என்ன ஜனனம், பிரம்மத்துக்கு எங்க மரணம்? இந்த ஜீவனே வாஸ்தவத்துல இல்ல, மித்தைங்கிறது தெரிஞ்சு கொடுத்தனா அந்த ஜீவனுடைய ஸ்தானத்துல பிரம்மம் பிரகாசிக்க ஜன்மாதி நஷ்டமிழ. அப்ப இது ரொம்ப லலிதம். டைரக்டா ஹியர் அண்ட் நவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ ஆர் ஒன் வித் த இன்ஃபினிட் ரியாலிட்டி. இட் இஸ் நாட் எ டைம் பவுண்ட் டெக்னிக் of doing some sadhana and experiencing the truth in the future. அப்படின்னு இல்லை. இப்பவே இந்த நிமிஷமே here and now you are one with it. ஏதோ பாவியில ஏதோ சாதனை பண்ணி அடையல, இப்பவே அதான் இருக்கும். ஒரு பிரமை தான், ஏதோ ஜீவன் அப்படின்னு ஒரு பிரமை. இந்த பிரமையை தான் வேதாந்தம் விளக்கிறதே தவிர ஏதோ ஒன்னு பண்ணு அப்புறம் நீ பிரம்மமாவேன்னு சொல்லல. இப்பவே அந்த வஸ்து தான். இது குரு உபதேசம் பண்ண பக்குவ ஜீவனா இருந்தா அப்பவே அகமஸ்மி பிரபோ அப்படின்னு உட்கார்ந்துடுவோம் நாம். குரு உபதேசம் பண்ண பக்குவ ஜீவனா இருந்தா அதுக்கப்புறம் சாதனையே தேவையில்லை, அந்த நிமிஷமே உட்கார்ந்துடுவேன். ஆனா பக்குவதை இல்லாததுனால மனசு திரும்ப திரும்ப அலையறதுனால நமக்கு அநேக வாட்டி கேட்க வேண்டி இருக்கு, திரும்ப திரும்ப மனனம் பண்ண வேண்டி இருக்கு, திரும்ப திரும்ப அந்த நிலைக்கு வர வேண்டி இருக்கு. சுவாமி விவேகானந்தர் அவர் ஒரு இடத்துல லெக்சர் பண்றத, அவர் லெக்சர்ஸ் எல்லாம் எப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிற லெக்சர்ஸ் எல்லாம் நமக்கு இப்ப கேட்கிற பாக்கியம் இல்லை. ஏதோ விவேகானந்தர்லாம் ரொம்ப கேஷுவலா நம்ம சாதாரண லெக்சர் பண்றவா கூட எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதெல்லாம் எத்தனையோ வருஷங்களுக்கு யுகங்களுக்கு ஒருக்கா வரக்கூடிய ஒரு பிரதிபாசம். அவரோட லெக்சர் அனுபவிச்சவெல்லாம் சொல்றா, பேச ஆரம்பிச்சு கொடுத்தனா கொஞ்ச நேரத்தில் அந்த அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகி அந்த அந்தரிக்ஷத்துல பூரா அந்த அனுபூதி நிறைஞ்சு நிற்குமாம். இப்ப நிறைய பேருக்கு தற்காலத்துக்கு ஒரு அனுபூதி உண்டாகும். சில பேர்லாம் அவர் பேசுறதையே சதசுல எழுந்திருந்து ஆட ஆரம்பிச்சுடுவாளாம். நம்ம பஜனைக்கெல்லாம் ஆடி பார்த்திருக்கோம், வேதாந்த லெக்சருக்கு ஆடுறதுன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பந்தனம், ஒரு வைப்ரேஷன். இதுல ஒரு பெண்ணு ஒரு நாளைக்கு என்ன பண்ணா, இவர் பேசிண்டே இருக்க அவளுக்கு பட்டுது இவர் ஏதோ ஹிப்னோடைஸ் பண்றாரோ. ஏன்னா அந்த சமயத்துல அவர் சொல்றத, நீ பிரம்மம், நீ அனந்தமான வஸ்து, உனக்கு எந்த பந்தமும் கிடையாது, நீ சரீரம் அல்ல, சர்வசக்தியும் உனக்குள்ள இருக்கு, நீ பரிசுத்த ஆத்மா, எந்த அசுத்தியும் எந்த பாபமும் உனக்கு கிடையாது, நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்றத அந்த க்ஷணத்துல அனுபவத்துக்கு வருது. ஆனா திரும்ப மனசு கீழே வரத்த இதெல்லாம் ஏதோ சொப்பன லோகத்துல இருந்த மாதிரி இருக்கு. அந்த பெண்ணு என்ன பண்ணா, இவர் லெக்சர் பண்ணிட்டே இருக்கிறத பட்டுன்னு எழுந்திருந்து, சார் யூ ஆர் ஹிப்னோடைசிங் அஸ் அப்படின்னா, நீங்க எங்களை ஹிப்னோடைஸ் பண்றீங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் சிரிச்சுண்டு, நோ மை டியர் சைல்ட், ஐ ஆம் டீஹிப்னோடைசிங் யூ, யூ ஆர் ஆல்ரெடி ஹிப்னோடைஸ்ட். நான் உங்களை ஹிப்னோடைஸ் பண்ணல, டீஹிப்னோடைஸ் தான் பண்றேன். இப்பவே நீ பிரமிச்சிருக்க, நீ இப்ப ஹிப்னோசிஸ்ல தான் இருக்க, மாயை உன்னை மயக்கி வச்சிருக்கு. ஆச்சாரியால் சொல்றா, ரொம்ப மயக்கும் இந்த மாயங்கிற. மாயா பஞ்சகம்னு 5 ஸ்துதி இருக்கு. அதுல என்ன சொல்றான்னா, 100 கணக்குக்கு வேத வாக்கியம் விசாரம் பண்றதுக்கு பலம் இருக்கிறவாளையே இவ ஏமாத்துறாளாம். இந்த காலத்துக்கு ரொம்ப பொருந்தி வரும் இந்த ஸ்லோகம். ஆச்சரியமா இருக்கு நமக்கு பார்த்தா. என்ன சொல்றாருன்னா, ஸ்ருதி சத நிகமாந்த சோதகானபி அஹஹ தனாதி நிதர்சனேன பூயஹ கலுஷயதி சதுஷ்பதாத்யபின்னான் அகடித கடனா பட்டீயசி மாயா.
மாயைக்கு ஒரே வேலைன்னா இந்த ஜீவன் ஆத்மாவில் போய் நிற்கப்படாது, இழுத்துட்டோம். அப்ப அந்த இழுக்கிறத என்ன பண்ணுவான்னா, ஸ்ருதிசத நிகமாந்த சோதகானபி, 100 உபனிஷத்தும் வேத வாக்கியங்களும் சாஸ்திரமும் எல்லாம் விசாரம் பண்றவாளை கூட அந்த நோட்டு கட்டப்படி காட்டி தனாதி நிதர்சனேன அப்படிங்கிறார். இது சங்கரருடைய வார்த்தை, என்னோட வார்த்தை. தனாதி நிதர்சனேன, அந்த கட்டுப்படி நோட்டு கட்டுப்படி காட்டுவலாம். காட்டி சதுஷ்பதாத்ய அபின்னா, 4 இருக்கிற மிருகங்களை விட கீழ்கடையா அலைய வைக்குமாம் இந்த மாய. சதுஷ்பதாத்ய அபின்னான் அகடித கடனா பட்டீயசி மாயா. நிம்மதியா இருக்கத்தானே வேணும், அந்த நிம்மதியை கெடுத்துடும். நிம்மதினா ஆத்மாவில தான் இருக்கு, வெளி விஷயத்துல இல்லைன்னு தெரியறது தானே வேதாந்தம். வேதாந்தங்கிறது ரொம்ப லலிதம். வெளியில ஒன்னும் கிடையாது, ஸ்வரூபத்துல இருக்கு, அப்படியே சிவனேன்னு இருக்கத்தானே வேணும். அந்த சிவனேன உள்ள அடங்கி நிம்மதியோட இருக்காம அலைய வைக்கிறது. அலையறதுன்னா மனசு அலைய, உடம்பு அலையறதுன்னு அர்த்தம் இல்ல, மனசு அலைய வைக்கிறது. மனச வெளி விஷயத்துல அலைய வைக்கிறது, பிரமிக்க வைக்கிறது. அதுல இருந்து பிரிச்சு ஸ்வரூபத்துல நிறுத்துறதுங்கிறது சரியான விதத்துல வேதாந்த தத்துவத்தை கிரகிச்சுட்டு கொடுத்தனா ரொம்ப லலிதம். அதுக்கு புத்திக்கு பக்குவதை இருக்கணும், சாத்விகமான புத்தியா இருக்கணும். சாத்விகமான புத்தியா இருந்தா லலிதமா என்னத்தை கிரகிச்சுக்கணும்னா முதல்லயே வினயம் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, குரு சந்நிதியில போக நானே இல்லை பிரம்மம் தான் இருக்கு, நானே இல்லை ஈஸ்வரன் தான் இருக்கார். ஜெகத் பூரா ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வரனை தவிர ஒரு பொருள் கிடையாது. பார்க்கறதும் கேட்கறதும் நினைக்கிறதும் எல்லாம் அந்த பகவானோட ஸ்வரூபம். பகவானை தவிர ஒரு பொருள் கிடையாது. சர்வம் கலு இதம் பிரம்ம தஜ்ஜலாநிதி சாந்த உபாசீத. இது ஒரு க்ஷணத்துல ஏற்பட்டுடுமாம், நல்ல பக்குவ ஜீவனா இருந்தால். அப்பவே நிம்மதி ஏற்பட்டுடும். அவன் பின்ன கவலைப்பட்டுக்கவே மாட்டான், எதுக்குமே கவலைப்பட மாட்டான். அந்த நிம்மதி ஏற்பட்டுடும். அப்ப அந்த மெச்சூரிட்டி இருந்தால் லலிதம். மெச்சூரிட்டி இல்லாதவாளா இருந்தால் நமக்கு என்ன தெரியும், லோகத்துல எதையாவது ஒன்று அடையணும்னா மேக்சிமம் எஃபர்ட் போட்டு தான் அடையணும் இல்லையா. பரிசிரமம். ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா எத்தனை பாடுபடணும், எத்தனை பணம் செலவாக்க வேண்டியிருக்கு. ஒரு MBBS எடுக்கணும்னா எத்தனை கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு வேலை கிடைக்கணும்னா எத்தனை அலைய வேண்டியிருக்கு. அதுலயும் மேலுக்கு வரணும்னா எத்தனை கஷ்டப்படணும், ராவு பகல் வேலை பண்ண வேண்டியிருக்கு. இப்போ லோகத்துல எந்த வித்தியை அடையணும்னாலும் மேக்சிமம் எஃபர்ட் ஆஃப் த ஈகோ. இதெல்லாம் ஈகோ தானே, இந்த ஜீவன் தானே பிரயத்னிக்க வேண்டி இருக்கு. இட் மே நாட் பி எ பேட் ஈகோ, பட் இட் மைட் பி எ குட் ஈகோ, நோபல் ஈகோவா இருக்கலாம். ஸ்டில் ஈகோவோட பிளைன்ல தான், நம்ம அகங்காரத்தோட மண்டலத்துல தான் இருந்துட்டு லோக விவகாரம் பண்ண முடியும் யாருக்கானாலும். அப்ப இந்த அகங்காரத்தோட பலத்தை ஆசிரியிச்சுட்டு தான் நம்ம ஜென்ம ஜென்மாவா எல்லாத்தையுமே அடைஞ்சிருக்கோம். ஈவன் மதத்துல கூட 4 வர்ணங்கள்லயும் ஒரு பிராமணன் நல்ல பிராமணனா இருக்கணும்னா நிறைய அனுஷ்டானங்கள் பண்ணணும், அந்த அனுஷ்டானங்கள்ல நிலைச்சு நிற்கணும். இது ஆச்சாரியால் பிரம்மசூத்திரத்துல ரொம்ப அழகா இதை எடுத்து காட்டுறா. அப்ப இந்த அனுஷ்டானத்துல நிலைச்சு நிற்கணும். அப்ப இதுவும் சாத்விகமான அகங்காரத்தினாலதான் முடியும், இல்லாட்டா முடியாது. அப்ப இந்த சாத்விக அகங்காரத்தினாலதான் முடியும். அப்போ பிரம்ம வித்யைக்கு என்ன கஷ்டம்னா, இந்த டெக்னிக் ஒன்னும் அங்க பிரயோஜனப்படாது. இது எல்லாமே லோகத்துக்கு பிரயோஜனப்படுற டெக்னிக், அகங்காரத்தை வச்சுன்னு பண்ற வேலை. பிரம்ம வித்யில யாரு அகங்காரத்தை வேகம் கீழே வைக்கிறானோ அவனுக்கு ஞானம். அப்ப இந்த அகங்காரத்தை கீழே வைக்கிறதுக்கு, அதாவது தன்னை அடக்கிக்கிறதுக்கு, சரணாகதி பண்றதுக்கு யாருக்கு முதல்ல முடியறதோ அவன் பொழைச்சுப்பான். தனக்கு நேர, தன்னோட ஸ்வரூபத்துக்கு நேரம் யாரு பாக்குறானோ அவன் வேகம் பொழைச்சுப்பான். சாத்விக அகங்காரமா இருந்தாலும் பலமான அகங்காரமா இருந்தா கீழே வைக்க முடியாது, ரொம்ப சுத்துவான். சாத்விக அகங்காரமா இருக்கும், ஆனா பலமான அகங்காரமா இருந்தால் அதையும் கீழே வைக்க முடியாது. அப்ப எதை யாரு முதல்ல தன்னை அர்ப்பிக்கிறானோ அதான் ஒழுவில் ஒடுக்கம். அதுல கண்ணுடைய வள்ளலார் சொல்றார், தன் இழப்பை என்ன கற்று சாதிப்பன் அப்படின்னு கேட்கிறார். எல்லாத்தையும் சாதிச்சு விடலாம், சொர்க்கத்துக்கு போய் விடலாம் யாக யஜ்ஞங்கள் பண்ணி, பூமியிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ பிரைம் மினிஸ்டர் போஸ்டோ பிரசிடென்ட் போஸ்டோ என்ன வேணா அடைஞ்சு விடலாம் பரிசிரமம் பண்ணினா. ஆனால் பரிசிரமத்தினால அடையிறது அல்ல பிரம்ம வித்யை, விஸ்ரமத்தினால அடையிறது. இங்க என்ன சொன்னார்,
சித்தத்துல சலனம் இல்லாம சும்மா அமர்ந்திருக்க அப்படின்னு ஒரு பதம் சொன்னார் இல்லையா? சும்மா அமர்ந்து இருக்கிறதுன்னா வெளிப்படியா உடம்ப சும்மா வச்சுட்டு வந்தா அது சோம்பல்னு பேரு, சோம்பேறித்தனம்னு பேரு. ஆனா உடம்ப சும்மா வச்சுட்டு இருந்தாலும் மனசு அலைஞ்சுட்டே இருக்கும், நிம்மதி இருக்காது. இங்க சும்மா அமர்ந்து இருக்கன்னு என்ன பொருள்னா, ஹிருதயத்தில் அந்த அகங்காரம் நான் உதியாது உள்ள நிலை, அதுதான் அந்த சும்மா அமர்ந்து இருக்க. நான் உதியாது உள்ள நிலை, அந்த அகங்காரம் உத்பவிக்காம ஹிருதயத்தில் அடங்கி அப்படியே அந்த மகாமௌன நிலை. அங்க எதுவுமே பிரவர்த்திக்கிறது இல்லை, எதையாவது பண்ணி அடையறதல்ல, பண்ணறதெல்லாம் விடுறது. டு சீஸ் ஆல் எஃபர்ட்ஸ். அது நமக்கு லோகத்துல புரியாத ஒரு மார்க்கம். தன்னை அடக்கிக்கிறதுங்கிறது இல்லையா? தன்னை இழப்பு, தன் இழப்பு. சாவாமல் சாவு அப்படின்னு சித்தாந்தத்துல. சாவாமல் சாவு, சரீரம் இருக்கிறதையே உள்ளே இருக்கிற அகங்காரம் அழிஞ்சு விடுறது. அந்த அகங்காரம் அழிய அப்புறம் யாருக்கு ஜனனம், யாருக்கு மரணம்? சரீரம் இருக்கிறதையே அகங்காரம் அழிஞ்சு விடுத்துனா அப்புறம் புனர்ஜென்மம்ங்கிறது அகங்காரத்துக்கு தான். அந்த அகங்காரம் சரீரம் இருக்கிறதையே அழிஞ்சு விடுத்துனா புனர்ஜென்மா கிடையாது, சொர்க்க நரகாதிகள் கிடையாது, எந்த திவ்யலோகங்களும் கிடையாது. ஒரே அகண்ட போதானுபவம். சரீரத்தோட பிராரப்தம் கண்டா சரீரம் கீழே விழும், ஆனா சரீரம் விழுந்தாலும் நின்னாலும் ஒரே மாதிரி தான். அதுதான் ஜீவன் முக்தி நிலை. அப்ப அந்த நிலைக்கு முதல் படியா நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்திரியங்கள் தான் நமக்கு உதவணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த 5 பேர் உதவணும். இந்த 5 பேர் உதவி, அவளோட உதவியோட தான் இந்த யுத்தத்தை ஜெயிக்கணும். 100 கணக்குக்கு பேருக்கு நேரம் 5 பேர் யுத்தம் பண்ணினா இல்லையா மகாபாரதத்துல? 100 கணக்கு ஆசையே உருவமா இருக்கிற கௌரவாளுக்கு நேரம் 5 பாண்டவாள் யுத்தம் பண்ணினா அந்த யுத்தம் ஜெயிக்கணும். அந்த யுத்தத்துல இந்த 5 இந்திரியங்கள் நமக்கு நன்னா உதவி பண்ணணும். 5 குதிரைகளை பூட்டின ரதம், அதான் இந்த உடம்பு அப்படின்னு உபனிஷத் சொல்றது. ரொம்ப அழகான கல்பனை. 5 குதிரைகளை கட்டின ரதம் தான் இந்த உடம்பு. அதுல அந்த குதிரைகளை கட்டி இருக்கிற கயறு, அந்த கடிஞான், அதுதான் மனசு. அந்த குதிரையை ஓட்டுறவன் தான் புத்தி. அந்த சரீரமாகிற ரதத்துல யாத்திரை பண்ணக்கூடிய யாத்ரிகன் தான் ஜீவன். ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திம் து சாரதிம் வித்யாத் மனః பிரக்ரஹமேவச இந்திரியாணி ஹயானாஹு விஷயாம்ஸ்தேஷு கோச்சரான் ஆத்மேந்திரியமனோ யுக்தம் போக்தேத்யாஹுர்மனீஷிணஹ. ஆத்மானம் ரதினம் வித்தி. இந்த சரீரம் ரதம், சரீரமாகக்கூடிய ரதத்துல ஆத்மா ரதி, டிராவலர். அந்த 5 குதிரைகள் இருக்கே, அந்த 5 குதிரைகள் 5 இந்திரியங்கள். கண்ட்ரோல் பண்றவன் புத்தி, கட்டி இருக்கிற கயறு மனசு. அதை பாட்டுக்கு தனியே விட்டு கொடுத்துனா துஷ்டாஸ்வா இவ. கெட்ட குதிரைகளா இருந்தா, பழக்கம் இல்லாத குதிரைகளா இருந்தா ஒரு குதிரை ஒரு பக்கம் போகும், இன்னொரு குதிரை இன்னொரு பக்கம் போகும். அந்த ரதத்தோட கதி என்னவாகும்? அது மாதிரி தான் இந்திரியங்கள் அடக்கம் இல்லைனால் நம்ம வாழ்க்கை ட்ரைனிங் இல்லாத குதிரைகளை கட்டின ரதத்தோட நிலை போல ஆயிடும். அதனால பகவான் சொல்றார், இது எலிஷா நமக்கு முடியாட்டா கூட யததோஹ்யபி கௌந்தேயா புருஷஸ்ய விபஷ்யதா. இதெல்லாம் அறிவெல்லாம் வச்சுண்டும், ஈவன் இஃப் யூ ஆர் வெல் எக்யூப்ட், விபஷ்யிதா. விபஷ்யிதான விபஷ்யித் அறிவுள்ளவன் அர்த்தம், அறிவாளி. அறிவாளியா இருந்தாலும் இந்திரியாணி பிரமாதீனி, இந்த இந்திரியங்கள் இருக்கே, புலன்கள் இருக்கே, பிரமாதீனி அப்படின்னா ஏமாத்திடும், உலுக்கிவிடும். பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா, மனசு அப்படியே இழுத்துன்னு போயிடும். தியானத்துக்குன்னு அப்படியே உட்காருவோம், உட்கார்ந்துட்டே இருக்கிறத நம்ம ஒரு க்ஷணம் அப்படி அந்த ஸ்வரூபத்திலேயோ இல்ல பகவான் ரூபத்திலேயோ மந்திர ஜபத்திலேயோ நிற்கும். அடுத்த க்ஷணம் அது எப்ப ஓடி போச்சுன்னே தெரியாது, எப்ப ஓடி போச்சுன்னே தெரியாது. சமயம் அடுக்கலையிலேருந்து ஏதாவது ஒரு மனம் வந்தா அப்புறம் மூக்குல பட்டா போறோம், அது பின்னால மனசு போயிடுமாம், நம்ம கிட்ட சொல்லிக்காமையே போயிடுமாம். இல்ல கண்ணால எதையாவது ஒண்ணு பார்த்தா போறோம், கண்ணு வழியா இறங்கி போயிடும் மனசு. காதால ஏதாவது கேட்டா போறோம், காது வழியா போயிடும். இல்ல ஸ்பர்ஷம் அப்படியும் போகும், கொசு கடிக்கிற மாதிரி. பல பேருக்கும் தியானத்துல இங்க எங்கேயோ சொரியற மாதிரி தோணும், யாரோ தொடர மாதிரி தோணும்.
அந்த ஸ்பர்ஷம் வழி. இந்த 5 இந்திரியங்களும் 5 திருடர்கள் மாதிரி இந்த ஆத்ம ஞானத்தை திருடிகிட்டே இருக்கும். அதனால முதல்ல அவளை நம்ம வசத்துக்கு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அந்த வழிகளை எல்லாம் ஆசிரியிச்சுக்கணும். அதுதான் பகவான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், பார்ப்போம். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹா வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹா வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹா வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. தானி இந்திரியாணி சர்வாணி இந்திரியாணி, எல்லா இந்திரியங்கள் புலன்களை எல்லாம் சம்யம்ய, சம்யமம் பண்றதுன்னா அடக்கிறதுன்னு அர்த்தம், உன்முகப்படுத்துறதுன்னு அர்த்தம். சம்யம்ய பொறிகளை எல்லாம் உன்முகப்படுத்தி மத்பரஹா ஆசீதா. மத்பரஹானா பகவானே தன்னுடைய வாழ்க்கையோட லட்சியம்ங்கிறத மறக்காம ஹிருதயத்துல பகவத் தியானத்தை பழகிண்டு, நம்ம சகுணத்துல பகவானை தியானம் பண்றோம்னு இருந்தால் அந்த பகவானோட திவ்ய ரூபத்தை ஹிருதயத்துல தியானம் பண்ணிண்டு, மனசு எங்கேயாவது வெளியில தாவறதுன்னு தெரிஞ்சா அந்த நிமிஷமே பகவானோட ரூபத்தை ஹிருதயத்துல கொண்டு வர பகவான் கிட்ட பேச பழகணும். பக்தியில அது ஒரு மார்க்கம். பகவான் கிட்ட பேச பழகணும். பேச பழகிறதுன்னா எங்கோ கோவில்ல போனா தான் பேசணும்னு இல்லை, எப்பவுமே ஹிருதயத்துல அவர் இருந்துட்டே இருக்கார். அதனால நம்ம பஸ்ல போறதையோ கார்ல போறதையோ நடக்கிறதையோ எல்லாம் வெளியில இருக்கிற வாழ்க்கை யார்கிட்டையாவது பேசினா தான் தப்பான அட்வைஸ் கிடைக்கும், தப்பான வழிக்கவா நம்மளை கூட்டின்னு போவா. ஆனா உள்ள ஒருத்தன் இருக்கா, அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டோம்னா முதல்ல எல்லாம் அவன் பேசுறது நமக்கு கேட்காது. இப்போ நீங்கள் எல்லாருமே இங்க அலத்தின்னு இருந்தீங்கன்னா வெளியில யாரோ ஒருத்தர் நின்று பேசிட்டு இருந்தாருன்னா அவர் பேசுறது எனக்கு கேட்காது. அது மாதிரி ஹிருதயத்துல இருக்கிறவன் நிரந்தரம் பேசிகிட்டே இருக்கான் நம்ம கிட்ட. ஆனா அவன் பேசுறதுக்கு நடுவுல இந்த மனசுல ஆயிரக்கணக்கில் பேர் நின்று அலத்தின்னு இருக்கான். அதனால மனசுக்கு அப்புறம் நிற்கிற அவன் பேசக்கூடியது நமக்கு காதுல எட்டுறதில்லை. அப்ப நம்ம பேசுறது முதல்ல நம்ம பேசி ஆரம்பிக்கணும். ரொம்ப அழகா ஒருத்தர் டிஃபைன் பண்ணார், பிரேயர் மெடிடேஷன். இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் டிஃபைன் பண்ணார். பிரேயர் இஸ் when you speak and he listens. Meditation is when he speaks and you listen. அதான் தியானத்துக்கும் பிரார்த்தனைக்கும் வித்தியாசம். பிரார்த்தனைனா என்ன, நம்ம பகவான்கிட்ட பேசுறோம், பகவான் கேட்கிறார், ஹிருதயத்துல கேட்கிறார்னு எப்படி தெரியும்னா ஒரு நிம்மதி ஏற்படும். நம்ம பேச 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 ஒரு நிம்மதி. நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை அசலாத்துக்காரட்டையும் அவாகிட்டையும் போய் சொல்லப்படாது. ஏன்னா அவளையும் உபதிரவம் பண்றோம் நம்ம. அவ கொஞ்சம் நிம்மதியா இருப்பா, நம்மளோட கான்ட்ரிபியூஷன் நம்ம பிரச்சனைகளில அவ தலையில போய் போட்டுடுவோம். அதனால யார்கிட்டையும் சொல்லாம ஹிருதயத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்றது, பேசுறது. அவங்கிட்ட பேச 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 முதல்ல அவன் சொல்ற பதில் நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி டு ரெகக்னைஸ் தட். அதுக்குதான் இன்ட்யூஷன் சொல்றோம். உள்ள இருக்கிற அவன் கொடுக்கிற அந்த பிரகாசத்தை பார்க்கிறதுக்கு இருக்கிற தகுதி இல்லைன்னா கருத்து நமக்கு இல்லாததுனால முதல்ல நம்ம பேசிகிட்டே இருக்கிறது. பேச பேச ஒரு நிம்மதி ஏற்படும். கொஞ்ச நாள் கழிய அவன் உள்ளேந்து பேசுவான். அவன் பேசுவான், கரெக்டா டைரக்ஷன் கொடுப்பான், ஒரு க்ஷணத்திலையும் டைரக்ஷன் கொடுப்பான். இது உண்மையா நமக்கு அனுபவிக்க முடியும், சத்தியமா அனுபவிக்க முடியும். ஓரோ க்ஷணத்திலையும் அவன் டைரக்ஷன் கொடுப்பான். சாப்பிடணுமா வேண்டாமான்னு சொல்லுவன், குளிக்கணுமா வேண்டாமான்னு சொல்லுவன், எந்த ட்ரெஸ் போட்டுக்கணும்னு சொல்லுவன், எந்த பஸ்ஸில் ஏறணும்னு சொல்லுவன், யாருகிட்ட பேசலாம் யாருகிட்ட பேசப்படாதுன்னு சொல்லுவன், ரிட்டையர் பண்ணணுமா விஆர்எஸ் கொடுக்கணுமா வேண்டாமா சொல்லுவார். இதுலயுமே சந்தேகம் ஏற்படாது. எந்த விஷயத்திலையும் அவன் உள்ள இருந்துட்டு இன்ஃபாலிபிள் டைரக்ஷன் he will give. ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம அவங்ககிட்ட பேசுறது. பேசிட்டே இருக்கும். பேச பேச பேச
இந்திரியங்கள்லாம் அடக்கமாயிடும். அதுதான் சம்யமம்ங்கிறது. சம்யமத்துக்கு அதுதான் முதல் படி. வெளியில இருக்கிற ஆளுகள்கிட்ட பேசுறதுக்கு பதிலாக அவங்ககிட்ட பேசுறது. அர்ஜுனோ வாச்சா முதல்ல நடக்கட்டும். அர்ஜுனோ வாச்சான்னா என்ன? நம்ம அவங்ககிட்ட பேசுறது. அப்புறம் என்ன? நம்ம கொஞ்ச நேரம் பேசின அப்புறம் தானே ஸ்ரீ பகவான் வாச்சா வருது கீதையிலேயே. அப்ப முதல் சாப்டர் பூரா அர்ஜுனோ வாச்சா தான். அப்ப அந்த அர்ஜுனோ வாச்சா முதல்ல அர்ஜுனோ வாச்சாவும் இல்லை, ஏன்னா பரத்தியார் பேசுறதெல்லாம் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் அர்ஜுனோ வாச்சா வருது. அர்ஜுனோ வாச்சா என்ன? இந்த ஜீவன் பேச ஆரம்பிக்கிறது, உள்ள இருக்கிற ஈசன் கிட்ட தன் கம்ப்ளைண்ட் எல்லாம் பகவான் கிட்ட சொல்றது. அப்ப என்ன? பகவான் ஸ்ரீ பகவான் வாச்சா. அந்த ஸ்ரீ பகவான் உள்ள இருந்து பேச ஆரம்பிப்பார். அந்த பேச ஆரம்பிக்கிற போது அவர் பேச ஆரம்பிச்சார்னா அப்புறம் நம்ம பேசுறதை நிறுத்திடுவோம். அதுதான் அதோட அழகு. அந்த அழகு என்னன்னா, அவன் பேச ஆரம்பிச்சா அப்புறம் நம்ம பேசுறத நம்ம நிறுத்திடுவோம். அவன் பேசுற வேற தான் நம்ம பேச்சு, அவன் பேச்ச கேட்கிற வேற தான் நம்ம பேச்சு. அவன் பேசுற வேற நம்ம பேசிண்டே இருக்கணும். அவன் பேச ஆரம்பிச்சா நம்ம பேச்சு தானாவே நின்றுடும். பேச்சுனா வாய் பேச்சு இல்ல, மனசோட பேச்சு நின்றுடும். மனசு பேசுறது நின்றுடும். அந்த மனசு பேச நின்று ஆத்மா பேச ஆரம்பிக்கும். and it is more eloquent than any words. அந்த ஆத்மாவோட பேச்சு இருக்கு, ஆத்மாவுடைய வார்த்தைகள் இருக்கு, it is more powerful, eloquent and radiant than any words. அப்ப அதுவரை நம்ம பேசிட்டே இருக்கிறது, உள்ள பேசிட்டே இருக்கிறது, அந்தரங்கத்துல அவனையே நினைச்சிட்டு இருக்கிறது. அதான் மத்பரஹாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். மத்பரஹாங்கிற வார்த்தைக்கு பகவானே பரன், அவங்கிட்டயே பேசிட்டு இருக்க. கிரமேண அவன் பேச ஆரம்பிச்சா அது ஸ்தித பிரஜன் அர்த்தம். அதுதான் ஸ்தித பிரஜ லட்சணம். அவன் பேச ஆரம்பிச்சா இவனுக்கு ப்ராப்ளமே இல்லையே, அவனே டைரக்ட் பண்ணிட்டு இருப்பான் வாழ்க்கையை. அப்புறம் நிலகுலையாத நிம்மதி, அமைதி. அதுதான் ஸ்தித பிரஜ லட்சணம். அப்ப அதுக்கு முதல் படியா மனச, இந்திரியங்களை விஷயங்கள்ல இருந்து இழுக்கணும். இல்லாட்டா என்ன ஆகும்னா, விஷய சம்பர்க்கத்திலேயே இருந்தா படிப்படியா டக்குன்னு கீழே போய் விழுந்துடும். ஆச்சாரியால என்ன சொல்றா, சோபான பங்கி, ஒரு ஒரு குளத்து படியில மேல ஒரு பால் விழுந்தா அந்த பால் எப்படி டக்கு 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 டக்குன்னு கீழே வந்து விழுமோ, அது மாதிரி இந்த மனசு விஷய சம்பர்க்கத்தினால முள்ள 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 கீழே போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ங்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளை ஜாகிரதப்படுத்திக்கிறதுக்கு, அது விழாம பார்த்துக்கிறதுக்கு. அடுத்த 2 ஸ்லோகங்கள் அற்புதமான ஸ்லோகங்கள். எந்த சைக்காலஜிலையும் இவ்வளவு அழகா இந்த மனசோட சுபாவத்தை பிக்சர் பண்ண முடியாது. இந்த மனசு எப்படி பந்தப்படுறதுங்கிறத அடுத்த 2 ஸ்லோகங்கள்ல காட்டுறார். அந்த 2 ஸ்லோகத்தையும் சேர்த்து பார்க்கணும். தியாயதோ விஷயான் பும்சஹா சங்கஸ்தேஷூபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹா காமாத் க்ரோதோபிஜாயதே क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशात् बुद्धिनाशात् प्रणश्यति ध्यायतो विषयान् पुंसः संगस्तेषूपजायते संगात् संजायते कामः कामात् क्रोधोभिजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशात् प्रणश्यति.
தியாயதா விஷயானு, விஷயானுன்னா வெளி விஷயங்கள், அந்த விஷயங்களை தியானம் பண்றது. தியானம்னா என்ன? மனசுல ரிப்பீட்டடா அதை பத்தி இருக்கிற நினப்பு வருதுன்னு அர்த்தம். இப்ப மனசு கேஷுவலா பல எண்ணங்கள் கொண்டு வந்தால் பயந்துக்கிறதுக்கு இல்லை, அது அதோட சுபாவம். நிச்சலமா இருக்கிற மனசுன்னு ஒரு மனசு கிடையாது, அதுக்கு மனசுன்னு பேரே இல்லை. அப்புறம் அது பாட்டுக்கு கொஞ்சம் எண்ணங்கள்லாம் வந்து போயிட்டு இருந்தா அதுல ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. வாசிஷ்டத்துல வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா, அக்னிக்கு சுடுறது எப்படி அதோட சுபாவமோ அது மாதிரி சஞ்சலமா இருக்கிறது மனசோட சுபாவம். எண்ணங்கள் வருது போறது. நிச்சலமான மனசு அப்படின்னா ஹாட் ஐஸ்கிரீம் போல அப்படி இருக்குமோ, கூல் ஃபயர், அது மாதிரி மனசு நிச்சலமான மனசுனா அதுக்கு மனசுனே பேர் இல்லை, அது ஆத்மா. அப்போ மனசோட சுபாவமே எண்ணங்கள் வந்து போயின்னு இருக்கும், அது கேர் பண்ணண்டா. ஆனால் எப்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, ஏதோ ஒரு எண்ணம் திரும்ப 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 ரிப்பீட் ஆறுதுன்னா நம்ம ஆபத்துல மாட்டிக்க போறோம்னு அர்த்தம். அவ பெயர்ல இருக்கிற ஆசக்தி, அட்டாச்மெண்ட் இல்லையா? அட்டாச்மெண்ட் இருந்தா தான் விஷய தியானம் ஏற்படும். ஏதோ ஒரு பொருள் பார்க்கிறோம், அந்த பொருளை கேஷுவலா பார்த்தோம் போனோம் பரவாயில்ல. ஆனா அப்ரிசியேஷன் ஒரு விகாரம் இருக்கு பாருங்க. ஏதோ ஒண்ணு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிறோம், எக்ஸைட்மெண்ட். அது வந்தாலே ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா இம்ப்ரெஷன் போட்டாச்சுன்னு அர்த்தம். இந்த மனசு ஒரு பிலிம் பிளேட் மாதிரி. எது விகாரம் இல்லாம பாக்குறோமோ அது ஒன்னும் உள்ள பூந்துக்காது. இப்ப உங்களை எல்லாம் நான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன் கேஷுவலா, எல்லாரும் முன்னால் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் பேசுறதுலயே ஜாக்கிரதையா இருக்கிறதுனால பல பேரோட முகமே உள்ள விழாது. ஆனா யாரையோ திரும்ப திரும்ப நான் பார்க்கிறேன், அவ ரொம்ப அட்டென்ஷனோட இருக்கா, ஸ்ரத்தையோட இருக்கா, அவகிட்ட ஒரு பிரியம் ஏற்பட்டா இங்கேருந்து போனாலும் ஓ அவ எத்தனை நன்னா கேட்டா, அவளை பத்தி திரும்ப நினைப்பு வரும். அப்புறம் அந்த நினைப்பு வர 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 இது பிரவச்சனம் என்றவாளுக்கே இருக்கிற அனுபவமா இருக்கும். இது என்ன ஆகுன்னா, யாரோ ரொம்ப ரசிக்கிறான்னா அந்த ரசிக்கிறவாளையே பார்த்து பேசின்னு இருப்பா. அந்த ரசிக்கிறவாள் தான் இவாளுக்கு இன்ஸ்பைரிங் பாயிண்ட், அவளை வச்சுட்டு தான் இவாளுக்கு இன்ஸ்பிரேஷன், அவளை பார்த்து பேசின்னு இருப்பா. இது நல்லது, ஏன்னா அந்த சமயத்துல அது இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஆனா இது என்ன ஆகும்னா, அவன் சாஸ்வதம் இல்லையே, அவன் 2 நாளைக்கு வருவான், 3ஆவது நாளைக்கு அவன் வரலைன்னா இவனோட கேஸ் போயிடும், இந்த பேசுறவன் கேஸ் போயிடும். என்ன இவன் ஒருத்தரை வச்சுட்டு தான் இவன் பேசிட்டு இருந்தான், அவன் ரசிக்காம ஆரம்பிச்சுட்டான்னா, அவன் ரசிக்கிறவன் இல்லாம போயிட்டான்னா என்ன ஆகும்? அப்புறம் இவனுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு கொடுப்பா? போயிடும். அப்ப இது ஒரு துக்கம் இல்லையா? துக்கத்துக்கு காரணமாச்சு. அப்போ தியானம், ஒரு ஆளு யாருக்கிட்டயோ எக்ஸைட்மெண்ட், அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம், ஒரு வஸ்து, அதை திரும்ப 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 நினைக்க, விகாரத்தோட நினைக்க, இமோஷனோட நினைக்க, அதுல சங்கம் உண்டாகும், அட்டாச்மெண்ட் உண்டாகும். சங்கஸ்தேஷு உபஜாயத்தை. லோக விஷயங்கள் எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, எதுலையுமே நம்ம உதாசீன பாவத்தோட எதிர்ச்சையா வந்தது, பரவாயில்ல, ஒரு நாளைக்கு பாயசத்தோட சாப்பாடு கிடைச்சது, பரவாயில்ல சௌக்கியமா சாப்பிட்டோம். 2வது திரும்பவும் பாயசம் வேணும்னு கேட்கவும் இல்லை, கொடுத்தத நல்லா சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் போயிட்டோம்னா பரவாயில்ல. ஆனா அது திரும்ப திரும்ப சாப்பிட்டு அதுல ஆசையை வச்சுண்டு நீ நாளைக்கு பாயசம் கிடைக்கலன்னா அது பெரிய டென்ஷனுக்கு காரணமாகி இப்படி எல்லாம் ஆகப்படாது. நான் பாயசம்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், எந்த விஷயத்திலையுமே இது அப்ளிகபிள். அது திரும்ப திரும்ப நினைச்சுட்டு இருந்தோம்னா சங்கம், அதுல போய் மனசு அப்படியே பற்றிக்கும், ஒட்டிக்கும். எதுவுமே நல்லது கெட்டது கிடையாது, எதுலையுமே போய் ஒட்டிக்கும், பற்றி அது மனசு. சங்கஸ்தேஷு உபஜாயத்தை. சங்கத்துக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? சங்காத் சஞ்சாயத்தை காமஹா. அட்டாச்மெண்டோட அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? பொசசிவ்னஸ். இங்க காமம்னா என்ன? அத எனக்கு சொந்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது விடுறது இல்லையா? ஆனா அது ஒரு வேடிக்கையானது என்ன தெரியுமா? எந்த பொருளுமே ஆசைப்படுவா, ஆசைப்பட்டு அதை பொசஸ் பண்ணணும், பொசஸ் பண்ணா அதுல இன்ட்ரெஸ்ட் போயிடும்.
அது வேறது ஆசை. எல்லாம் தூரக்கேந்து பாக்குறது இருக்கிற ஆசை தான். தூரக்கேந்து ஆசைப்பட்டுப்பன், ஆசையோட வாங்கி வச்சுப்போம். வாங்கி வச்சுட்டா கொஞ்ச நாள்ல இன்ட்ரெஸ்ட் போயிடும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எடுத்துப்பாங்க. குழந்தைகளுக்கு ஒரு பொம்மை பார்த்தா ரொம்ப ஆசைப்படும். அந்த பொம்மையை வாங்கி கொடுத்தாச்சுன்னா அது அப்புறம் தூக்கி வீசிடும். நாலு நாள் அதை வச்சுன்னு விளையாட்டு. அங்கேருந்து ஆரம்பிச்சால் எல்லா விஷயத்திலையும் இப்படிதான். முதல்ல அதை பத்தி இருக்கிற தாட், எண்ணம். எண்ணம் ரிப்பீட் ஆகிண்டே இருந்தால் அதுக்கு தான் தியானம்னு பேரு. தியானம் பகவானையும் பண்ணலாம், ஆத்மாவையும் பண்ணலாம், லோகத்தையும் பண்ணலாம். நேற்றுக்கே நான் சொன்னேன், வாஸ்தவத்துல ஆத்ம தியானம்னு கிடையாது, உலக தியானம் தான் இருக்கு. உலக தியானத்தை விட்டால் அனுபவத்துக்கு வர்றது ஆத்ம தியானம். உலக தியானத்தை விட்டுடுத்துனா நிக்கிறது ஆத்மா. ஆனா இப்ப மனசு உலக தியானம் பண்ணிட்டே இருக்கு. உலகத்தில் இருக்கிற ஒரு விஷயங்களையா நினைக்கிறது. அதை நினைக்க அப்புறம் அதுல சங்கம், அட்டாச்மெண்ட் வருது. அட்டாச்மெண்ட் வந்தாச்சுன்னா அதை மறக்க முடியாது இல்லையா? நிறைய பேர் அப்படி கஷ்டப்படுவான். சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஒரு தாட் கரண்ட் அவ உண்டாக்கியாச்சு உள்ள. அது உண்டாக்கின அப்புறம் அந்த இன்சிடென்ட மறக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா மனசுக்கு என்ன பழக்கம், அதையே நினைச்சு பழக்கம். அதனால பல பேரு, அதனால்தான் எந்த சத்சங்கத்துல போனா நடக்குமா, யாராவது மகாத்மாக்கள்கிட்ட போனா நடக்குமா, எந்த கோவில்ல போனா நடக்குமான்னு ஏதோ ஒரு துன்பம் நடந்த அப்புறம் ஓடுறான். ஏன் அந்த துன்பம், கழிஞ்சு போன துன்பம் இப்ப ஏன் கஷ்டப்படுத்துறதுன்னா அதை பத்தி இருக்கிற மெமரி அதுதானே கஷ்டப்படுத்துறது. வாஸ்தவத்தில் அந்த துன்பம் இப்ப இல்லை. ஆனா அந்த நடந்து முடிஞ்ச துன்பம் மெமரியில இருந்துட்டு, இமேஜினேஷன்ல இருந்துட்டு கஷ்டப்படுத்துறது இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? அது நடக்கிற காலத்துல அது வெளியிலேயே நடந்திருந்தா பரவாயில்ல, நம்ம உள்ளேயும் எடுத்து வச்சுட்டோம். அது உள்ள எடுத்து ஸ்டோர் பண்ணின்றதுனால என்னாச்சு, அது நடந்து முடிஞ்ச அப்புறமும் உள்ள இருக்கிறது கஷ்டப்படுத்துறது. இல்லைன்னா வெளியில ஏதோ ஒரு துன்பம் வந்தது, அந்த சமயத்துல அழுதாலும் பரவாயில்ல, அழுதுட்டு அதோட அவசானிச்சதுன்னா போறோம். ஆனா என்ன ஆறுது, அந்த துன்பத்தை எடுத்து உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தினமும் பரவாயில்ல எல்லாம் சொல்லிண்டு, அந்த மரணம் முடிஞ்சா இந்த வரவாள்லாம் துக்கம் விசாரிக்கிறதுக்கு வருவாளே, அது ஒரு டார்ச்சர். இவ மறக்கணும் நினைச்சாலும் எப்படி இருந்து ஆசாமி போயிட்டாரே, இவாளுக்கு மறக்கணும்னு நினைச்சா முடியாது. நீ அவ முன்னால அழாட்டா அவ என்ன நினைச்சுப்பா, அது வேற. அதுக்கு வேண்டியாவது அதை ஞாபகப்படுத்திக்கலாம். இதெல்லாம் ஒரு டிராமா. இப்படி மனசு விஷயத்தை நினைச்சுக்கிறது, அதுல பற்று வர்றது. பற்றோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? காமம், பொசசிவ்னஸ். அது எனக்கு வேணும், அதை நான் வாங்கி வச்சுக்கணும், என்னோட தான் வச்சுக்கணுங்கிற காமம் வருது, பொசசிவ்னஸ். அது எல்லாம் ஆசைப்படுறதெல்லாம் கிடைச்சிடுமா என்ன? ஆசைப்படலாம், கிடைக்கிறதா என்ன? கிடைக்கிறது இல்லை. கிடைக்காட்டா என்ன ஆகும்? கிடைக்காததுனால ஒரு கோபம் வரும். அப்புறம் அது யாருக்கு கிடைச்சிருக்கோ அவள்கிட்டையும் கோபம் வரும் இல்லையா? இது யாரு நமக்கு கிடைக்கிறதுக்கு யாரு தடசமா இருந்தாலும் அவள்கிட்டையும் கோபம் வரும். அப்ப இந்த desire, when it is not fulfilled, it gets frustrated, and that frustrated desire, it becomes anger. அடுத்த ஸ்டெப் அதுதான். ஏதோ ஆசை வருது, ஆசை நடக்கணும் நடக்கணும் நடக்கணும், ஆசையை பூர்த்தி பண்ணிக்கணும், அம்பிஷன் பூர்த்தி பண்ணிக்கணும் இல்லையா? எல்லாம் தானே சின்னத்துல இருந்து அதை தானே சொல்லி கொடுக்கிறோம். நம்ம சமூகமே நமக்கு அதுதானே சொல்லி தருது. சொசைட்டி, நம்ம எஜுகேஷனல் சிஸ்டம் எல்லாமே ஒரு கலெக்டிவ் மியூச்சுவல் ஹிப்னோட்டிசம். அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லி 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 தாபத்தை வளர்த்திக்கிறோம், துக்கத்தை வளர்த்திக்கிறோம், கஷ்டங்களை வளர்த்திக்கிறோம். இதுல இருந்து வெளியில வருது டீஹிப்னோசிஸ் பண்றவா யாரும் கிடையாது. எல்லாம் இதை அனுமதிக்கிறவா தான். அந்த அனுமதிச்சு என்ன ஆகிறது? இந்த ஆசை பூர்த்தி பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தம். ஆசை இருந்தா பரவாயில்ல, நேச்சுரல். ஆனா ஆசையை பூர்த்தி பண்ணணுங்கிற கம்பல்ஷன் இல்லாட்டாலே பழச்சுன்னு விடுவோம். ஆசைன்னு ஏதோ மனசுல வர்றது, அது மனசுல இருந்துட்டு போட்டுமே, நடந்தா ஓ சந்தோஷம், நடக்கலையா அப்போ பரவாயில்ல. ஒரு பக்தன் பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணார் தெரியுமோ?
அவர் சிதம்பரத்துக்கு வந்தாராம். சிதம்பரத்துக்கு வந்தப்போ அம்பிகை ஈஸ்வரன் கிட்ட சொன்னா, இவர் ரொம்ப பெரிய பக்தன், அதனால இவருக்கு 4 வரம் கொடுக்கணும்னு சொன்னாலாம். பகவானும் இவரை பிரத்யக்ஷமா இவருக்கு முன்னால வந்து உங்களுக்கு 4 வரம் தரேன்னு. இவர் சொன்னார், பகவானே எனக்கு ஒரு வரமே கேட்கறதுக்கு இல்லையே, நீங்க 4 வரம் தரேன்னு சொல்றீங்களே, நான் எங்க போவேன் வரம் கேட்கறதுக்கு? அவ்வளவு ஆசை இல்லாதவரா இருக்கார். பகவானோ ரொம்ப வற்புறுத்தி கேட்கிறார், நீங்க 4 வரம் வாங்கிண்டே ஆகணும். அப்புறம் இவர் என்ன சொன்னார், சரி ஏதானாலும் உடம்பு இருக்கிற மட்டும் சாப்பிடணும், அதனால தினமும் கொஞ்சம் கஞ்சி கிடைக்கணும், அதுல உப்பு கூட வேண்டாம், உப்பு கூட வேணும்னு இல்லை, வயறு நிறையணும், அதுக்கு கஞ்சி அது கிடைக்கும். 2வது என்ன வரம், உடுத்திக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு, ஒரு கௌபீனம் உடுத்திண்டா கூட போறோம், ஒரு சின்ன துண்டு கிடைச்சா பரவாயில்ல, அதுவும் பகவான் ததாஸ்துன்னு விட்டார். படுத்துக்கிறதுக்கு ஒரு சின்ன குடிசை, அதுவும் பகவான் ததாஸ்துன்னு விட்டார். 4வது வரம் இவருக்கு என்ன திங்கு பண்ணியும் கிடைக்கலையாம். லாஸ்ட்ல அவர் என்ன சொல்றார், பகவானே 4வது வரம் என்னதுன்னா, கொஞ்சம் கழிஞ்சா நான் இந்த கஞ்சியில கொஞ்சம் கூட பால் விட்டு கொடுங்களேன்னு கேட்பேன், நல்ல துணியா பார்த்து உடுத்திக்கத்தாங்கோளேன்னு கேட்பேன், இந்த குடிசைக்கு பயிரம் இந்த டெரஸ் போட்டு கொடுங்களேன்னு கேட்பேன். அதனால 4வது வரம் என்னதுன்னா, நான் நீ என்ன கேட்டாலும் தரமாட்டேன்னு சொல்லணும். ஆசையினால அதை கூட இதை கூடன்னு கேட்பேன், என்னோட ஆசையை நீ பூர்த்தி பண்ணப்படாதுங்கிற ஒரு வரம். ஏன்னா ஆசையை பூர்த்தி பண்ண அதுக்கு பலமேறும், அது திரும்ப திரும்ப கேட்டுண்டே இருக்கும், அது திரும்ப திரும்ப பூர்த்தி பண்றது இது ஒரு ரோகம் இல்லையா, இது ஒரு வியாதி, மனசோட வியாதி. அந்த வியாதி குணமாகணும்னா என்ன, ஆசை பூர்த்தி பண்ணிக்கணுங்கிற நிர்பந்தம் இல்லாம போயிடுத்தினாலே பூர்த்தியாகாத ஆசையை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிற ஒரு நிலை வரணும். இந்த ஆசை பூர்த்தியாகலே அதுவும் நல்லதா போச்சு, பூர்த்தியா இருந்தா அது இனி அது ஒரு செயின் மாதிரி இப்படி தொடர்ந்துட்டே இருக்கும், அதுல இருந்து வேற ஆசையை கிளப்பி விடும். ஏதோ ஆசைப்பட்ட பொருள் கிடைச்சு கொடுத்துனா அடுத்தது ஒரு பயம் வரும், ஐயோ இது நம்மளை விட்டு போயிடுமோங்கிற பயம், அது அதை விட பயங்கரமான பயம். ஆசையினால இதெல்லாம் நம்ம ஏன் ஆஸ்வதிக்கிறோம்னா, ஆத்மாவை பத்தி சொன்னா யாரும் ஆஸ்வதிக்கிறதா தெரியல, இப்படித்த விஷயங்கள் ஏன் ஆஸ்வாதனம் வர்றது, பரிச்சயம் இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நமக்கு அனுபவம் இருக்கு, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு, இப்பவும் இருக்கு. ஏதோ ஒன்று பயம் ஏற்படுறதுக்கு இதெல்லாம் தான் காரணம், நமக்கு இருக்கிறது ஏதாவது விட்டுட்டு போயிடுமோங்கிற பயம். அப்ப காமாத்து குரோதோபிஜாயதே, காமத்திலேருந்து கோபம் வர்றது குரோதம். அப்போ ஃபர்ஸ்ட் தாட்லேருந்து அதோட ரிப்பீட்டட் தாட்ஸ், அதுக்கப்புறம் என்ன, அது ஆசை அல்ல அட்டாச்மெண்ட், ஆசை நடக்காம ஆகிறத கோபம், கோபத்திலேருந்து அடுத்தது என்ன, கோபம் வந்தாச்சுன்னா குரோதாத் பவதி சம்மோகா, அஜ்ஞானம். கோபம் வந்தவனுக்கு கோபம் வர சமயத்தை நம்ம எதையெல்லாமோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த கோபம் கழிஞ்ச அப்புறம் பார்த்தோம்னா நமக்கே இது வேண்டி இருக்கலன்னு தோணும். ரொம்ப அழகா ஒரு அனெக்டோட் ஒரு இடத்துல படிச்சேன். ஒரு பெரிய ரைட்டர் நடந்த இன்சிடென்ட்னு போட்டிருக்கா, அதுல பெரிய ரைட்டர் அவரோட ஏதோ ஒரு புஸ்தகத்தை பத்தி ஒரு பொண்ணு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேப்பர்ல எழுதினாளாம், அவரோட புஸ்தகத்தை பத்தி விமர்சனம் பண்ணி எழுதினாளாம். இந்த ரைட்டருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து தன்னை விமர்சனம் பண்ணி எழுதினதுக்கு. இப்ப விமர்சனம் பண்ணி எழுதின அந்த பொண்ணை இவர் திரும்ப கவுண்டர் அட்டாக் பண்ணி ரொம்ப கோபத்தோட ஒரு லெட்டர் எழுதினார். எழுதின அப்புறம் அந்த நாளைக்கு போஸ்ட் பண்றதுக்கு அவருக்கு மறந்து போயிடுது லெட்டரை. அப்ப ராத்திரி அதை வச்சுட்டு அடுத்த நாளைக்கு தான் ஞாபகம் வந்தது போஸ்ட் பண்ணலாம்னு அதை எடுத்தப்போ இவருக்கு மனசுல ஒரு சந்தேகம். என்ன ரொம்ப ஹாட்டா எழுதியிருக்கார், ரொம்ப கோபத்தோட எழுதியிருக்கார் அந்த பொண்ணுக்கு. இப்ப இவ்வளவு கோபம் வேணும்னு இல்லை, அது கொஞ்சம் கூட மைல்ட் ஆயிடுத்து. அந்த பொண்ணு எழுதின ஆர்டிக்கிளை பார்த்தப்போ இவ்வளவு கிரிட்டிசிசம் கவுண்டர் அட்டாக் வேண்டான்னு தோணித்தான் அவருக்கு. அவர் என்ன பண்ணார், அந்த லெட்டரை கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் மாத்தி எழுதினார். எழுதி போஸ்ட் பண்ண போறது ஒரு தாட் வந்தது, ஒரு நாள் 24 மணிக்கூர் கழியறதுக்குள்ளேயே என்னோட மனசுல கொஞ்சம் சேஞ்ச் வந்தது. ஒரு 24 மணிக்கூர் கூட வெயிட் பண்றோமே,
அப்போ ஒரு 24 மணிக்கூர் கூட வெயிட் பண்ணினாராம். 24 மணிக்கூர் கழிஞ்சு அப்புறம் போஸ்ட் பண்றோம்னு அந்த லெட்டர் எடுத்தப்போ இந்த பொண்ணு எழுதின ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்னு தோணித்தான் அவருக்கு. கிரிட்டிசைஸ் பண்ணினதெல்லாம் லாஸ்ட்ல என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிட்டார். வந்தது இந்த மனசு எப்படி பரிணமிக்கிறது பாருங்க. எங்கேருந்து போய் அது எப்படி பரிணமிக்கிறது பாருங்க. வெயிட் பண்ண 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 இந்த கோபம் வர சமயத்தில் எடுக்கிற டிசிஷன், கோபம் வர சமயத்தில் இவர் எடுக்கிற நம்ம ஒருத்தர் எடுக்கிற டிசிஷன், இட் இஸ் பவுண்ட் டு பி ராங். ஆஞ்சநேயரே சுந்தரகாண்டத்துல ராமாயணத்துல அதான் சொல்றார். கோபத்துல லங்கையை பூரா எரிச்சுட்டார். அப்புறம் தான் நினைச்சு பார்க்கிறார் சீதாதேவிக்கு ஏதாவது ஆயிடுத்தோங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. சீதைக்கு ஏதாவது ஆயிடுத்தோங்கிற ஒரு சந்தேகத்தில் அவர் சொல்றார், क्रुद्ध पापम न कुर्यात् कहा क्रुद्धो हन्यात् गुरूनपि क्रुद्ध परुषया वाचा नर साधु न दिक्षिपेत. கோபம் வரப்பட்டவன் என்ன பாபம் தான் பண்ண மாட்டான். கோபம் வர சமயத்துல குருவை கூட அவன் ஹனிச்சுடுவான். ஏன்னா அந்த சமயத்துல இவனுக்கு இன்னும் புத்தி வேலை பண்ணாது. அதுக்குதான் மோகம்னு பேரு. கிளவுடட் புத்தி அப்படியே மறைச்சிடும். யார திட்டுறோம், யார அடிக்கிறோம், யார நிந்த பண்றோம் ஒன்னும் தெரியாது. கோபம் வரத்த கண்ணா பின்னால் பேசுவோம். நிறைய பேர் ரொம்ப சென்சிட்டிவானவா இருப்பா. கோபம் வந்துட்டே இருக்கு சில பேருக்கு. இந்த கோபம் வர்றதும் பிரெயின் அதுக்கு அக்கஸ்டம்ட் ஆயிடும். சின்னத்திலேருந்து இப்படி கோபிச்சு கோபிச்சு படிச்சுனாச்சுன்னா அதை விட்டு விலகி பார்க்க முடியாதுக்கு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, ஒரு நாளைக்கு இத்தனை நேரம் கோபிச்சுக்கணும். நேச்சுரல். அல்லாட்டா அவளுக்கு இருக்க முடியாது, கள்ளு குடிக்கிற மாதிரி. அந்த சமயமான அது இழகிவிடும் உள்ள. அது கோபிச்சுக்கணும், அவளுக்கு கோபிச்சுக்காம இருக்க முடியாது. அப்புறம் என்ன ஆகும், அந்த கோபிச்சுண்டு கத்தி எல்லாத்தையும் வெளியில விட்டப்புறம் இவாதான் கத்தினாலான்னு தோணும். எல்லாம் டக்குன்னு கீழே வந்துடும், கூலாயிடும். ரொம்ப நல்லவாளா இருப்பான். ஆனா அந்த கோபம் வர சமயத்துல ஒன்னும் தெரியாது, இன்னதுதான் பேசணும்னு கிடையாது, எல்லாம் வாயிலேருந்து வெளியில விழுந்துடும். சில பேருக்கு டைம் கூட உண்டு. ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அந்த பாடியில அதோட ஒரு ரிதம் உண்டு. அதுக்கு அனுசரிச்சு சில பேர்லாம் கார்த்தால 6 மணிலேருந்து 9 மணி வரை கத்துவா. அதுக்கப்புறம் 9 மணிக்கு அப்புறம் ஆளே மாறி போயிடுவான். இது டெய்லி ரூட்டீன் போல காத்தாலையான அந்த டைம் இது நமக்கே நம்மள புரிஞ்சுட்டோம் வச்சுங்கோ. அந்த சமயத்துல அப்படி ஏதோ ஆறுதுன்னா சில பேருக்கு அப்படி இருக்காது. அமாவாசை பௌர்ணமி ஆர்த்த வரும். பைத்தியம் மாத்திரமல்ல, பைத்தியம்ங்கிறது மாத்திரமல்ல, பைத்தியம்ங்கிறது எல்லாருக்குள்ளயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதனால நம்ம அது ஒன்று அனலைஸ் பண்ணினோம்னா புரியும் இந்தந்த பீரியட்ல அதிகமாகிறதுங்கிறதுனால என்ன பண்ண அந்த டைம்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது மாதிரி காத்தால இந்த டைம்ல எல்லாம் கோபம் வருதுன்னு தெரிஞ்சா அந்த டைம் வாக்கிங் போயிட்டு வருது, யாருக்கிட்டையும் போகாம இருக்கிறது நமக்கு நல்லது, அவளுக்கு நல்லது. இதெல்லாம் ஒரு வழி. அப்போ கோபம் வர சமயத்துல மோகம், டெலூஷன் எல்லாம் மறைச்சிடும், புத்திய மறைச்சிடும். குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா. மோகத்தினால மெமரி எல்லாம் போயிடும். இவன் என்னெல்லாம் படிச்சிருக்கானோ எல்லாம் மறந்து போயிடும். யார்கிட்டையும் கோபிச்சுக்கப்படாது, நல்லதா இருக்கணும், அப்பாவை தெய்வமா கருதணும், அம்மாவை தெய்வமா கருதணும், இதெல்லாம் டெய்லி ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பானோ கோபம் மறுத்த ஒன்னும் ஞாபகம் இருக்காது. ஸ்மிருதி விப்ரமஹா, சாஸ்திரம் படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். ஸ்வரூப ஞானமும் தற்காலத்துக்கு மறைஞ்சிடும். ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசா. அந்த ஸ்மிருதி விப்ரமத்தினால என்ன ஆகும், இந்த ஆத்ம புத்தி ஆத்ம வித்தியை பத்தி கேட்டிருந்தா கூட அதுவும் நிலைக்காம அழிஞ்சு போயிடும். புத்தி நாசாத் பிரணஷ்யதி. இந்த புத்தி அழிஞ்சுடுத்துனா பிரெயின் திரும்ப திரும்ப கோபிச்சுண்டது, ஆசைக்கு அடிமைப்பட்டதுன்னா கொஞ்ச நாள்ல இட் பிகம்ஸ் பவர்லெஸ். வேதாந்தம் ட்ரை அல்ல, வேதாந்தம் அமிர்தம் மாதிரி இருக்கிறது. ஆனால் நம்ம புத்தி பவர்லெஸ் எடுத்து வச்சுங்கோ, வாழ்க்கை பூரா இருக்கிற இமோஷன்ஸோட அந்த ஹை டைடு லோ டைடு பிரெயினோட அந்த பவர் எல்லாம் போயாச்சுன்னா அப்புறம் இந்த வேதாந்த வித்தியை புரிஞ்சுக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், நமக்கு பிடி கிடைக்கிறது இல்லை, அது என்னெல்லாமோ பிடிச்சு பாக்குறோம், கிடைக்கிறது இல்லை, ட்ரைன்னு போயிடுவோம். ஆனா அது ட்ரைனே எல்லாருக்கும் ட்ரையா இருக்கணுமே, அது வேணுங்கிற வாழ்க்கை அது ட்ரையா இல்லை, அமிர்தமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லலாம், இமோஷனும் அல்ல.
அதுல இமோஷனல் எக்ஸைட்மெண்ட்டும் கிடையாது, ஒரு பிலாசபிக்கல் லெக்சர் மாதிரி ட்ரைனஸும் கிடையாது. நமக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னா அதை பிடிச்சுக்கலாம். அப்போ இந்த ஆசை மனசு இப்படிதான் கீழே விழும். படிப்படியா முதல்ல விஷயத்தை சங்கல்பம் பண்ணும், சங்கல்பத்திலேருந்து அதை வேணுங்கிற ஆசையை கொண்டு வரும், அது நடக்காம ஆகிறது கோபிச்சுக்கும், கோபத்தினால அதுக்கு இருக்கிற அறிவெல்லாம் போயிடும், புத்தி நசிச்சிடும், அது அவனோட பூர்ண நாசத்துக்கு காரணமா தீரும். அதனால பகவான் என்ன சொல்றாருன்னா, மனசுல விஷய சங்கல்பம் வராம பார்த்துக்கணும். விஷயங்கள் நடுவிலேயே இருந்தாலும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. விஷயங்களை எல்லாம் விட்டு போய் காட்டுல போய் உட்காந்து விஷயத்தை நினைச்சுட்டே இருந்தால் இந்த நிலையில கொண்டு விட்டுடும். அதனால ஒரே அடியா லௌகிக விஷயங்களை உபேட்சிக்கிறதும் நல்லதல்ல, ஒரே அடியா அதுல போய் விழறதும் நல்லதல்ல. உபேட்சிக்கலாம். யாருக்குன்னா நல்ல வைராக்கியம் இருக்கிற வாழ்க்கை, அவ யார்கிட்டையும் கேட்டுன்னு இருக்க மாட்டா உபேட்சிக்கணுமான்னுட்டு. ரமணர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நான் குடும்பத்தை எல்லாம் என்னோட மனசத்தானே நீ காட்டுக்கும் எடுத்துட்டு போறேன், இப்ப நீ கிரகஸ்தன் நினைச்சுட்டு இருக்கேன், நாளைக்கு காஷாயம் கட்டினா நான் சன்னியாசி நினைச்சுப்பேன். ரெண்டு இடத்துலயும் சரீரம் நான்கிற அஜ்ஞானம் ஒரே போல இருக்கு. இந்த சரீரம் நான் அல்ல, ஆத்மா நான்கிற உணர்வே சன்னியாசம். அது எங்க இருந்தாலும் நேடலாமே. இங்க இருந்து அடைய முடியலன்னா உனக்கு காஷாயம் கட்டினா மாத்திரம் வந்துடுமா என்ன இப்படின்னு சொல்ல, அவர் திரும்ப என்ன கேட்டார் அப்படின்னா, நீங்க எதுக்கு விட்டுட்டு வந்தேள்னு கேட்டார். 17வது வயசுல எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் வந்தேள்னு கேட்டார். அதுக்கு மகர்ஷி என்ன சொன்னார்னா, நான் ஒன்ன மாதிரி யார்கிட்டையும் போய் கேட்டுன்னு இருக்கல, விட்டுட்டு வரணுமான்னுட்டு. பழுத்த பழம் மரத்திலேருந்து கீழே வேணுமான்னு மரத்துக்கிட்ட கேட்டுன்னு இருக்காது, நான் வீட்டுமான்னு கேட்டுன்னு இருக்காது, அது பாட்டுக்கு விழுந்துடும். அந்த எந்த சக்தி என்ன இழுத்துதோ அந்த சக்தி ஒன்ன இழுத்திருந்தா நீ இப்படி கேட்டுன்னு இருக்க மாட்டேன். போட்டுமா விட்டுமா சன்னியாசம் எடுத்துக்கணுமா, யோஜனை. ஒரு பையன் அப்படி இருந்தானா, ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கான, நான் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு போறேன், சன்னியாசம் எடுத்துக்க போறேன், எல்லாம் நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கேன், படிச்சுட்டே இருக்கேன், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டே இருக்கார். வீட்டில் இருக்கிறவாள்லாம் இவன் சொல்ல கவலையா இருக்கு. ஒருக்கா ரொம்ப சீரியஸா சொன்னான், சன்னியாசம் எடுத்துக்க போறேன்னு. அப்படி இருக்க இவனுக்கு ஒரே அக்கா மாத்திரம்தான் இருக்கா, அம்மா அப்பா கிடையாது. அவளுக்கு ரொம்ப கவலையா போயிடுத்து. அவள் என்ன பண்ணா, அவளோட பர்த்தா கிட்ட எப்படியாவது இவனை உபதேசம் பண்ணி நன்னாக்க சொல்லணும்னு பிளான் பண்ணிண்டா. அவர் நதியில குளிச்சு ஈரத்தோர்த்தமுண்டோட வரார். வரவர் வீட்டுல வந்து ஏறின உடனே அவர்கிட்ட இந்த ஸ்திரீ சொன்னா, என்னோட தம்பியை நீங்க கொஞ்சம் உபதேசம் பண்ணணும். அவன் வந்து நான் சன்னியாசம் எடுத்துக்க போறேன்னு சொல்லிட்டே இருக்கான். அவன் சன்னியாசம் எடுத்துட்டா இந்த பழைய வேலைகள் இங்க பண்ண வேண்டி இருக்கு, இதெல்லாம் அவன் யாரு பண்ணுவான், அவனுக்கு அதுக்கு மெச்சூரிட்டி இருக்கா தெரியலையே. அப்ப இவர் சொன்னார், நீ பயப்படாதேம்மா, அவன் அப்படியெல்லாம் சன்னியாசம் எடுத்துக்க மாட்டான். நீ இவர் ஆறுதல் சொல்றார். இவள் என்ன சொன்னா, நீங்க அப்படி ஆறுதல் சொல்லலாம், உங்க தம்பி அல்லவே என் தம்பின்னா, அதனால தானே எனக்கு கவலையா இருக்கு. நீங்க இப்படி ஆறுதல் சொல்லிட்டே இருக்கீங்களே, அவன் சன்னியாசம் எடுத்துக்க மாட்டான்னு உங்களுக்கு என்ன தெரியும், அவன் தான் நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்க போறேங்கிறான். இல்லையம்மா, சன்னியாசம் எடுத்துக்கிறவா அப்படி சொல்லிண்டே இருக்க மாட்டா, பின்ன எப்படிதான் சன்னியாசம் எடுத்துப்பாளாம் அப்படின்னு கேட்டா. இவர் என்ன பண்ணா, உடுத்தின்னு இருக்கிற தோரத்தை அறிஞ்சு ஒரு கொடை கொடைஞ்சாரு, இப்படி எடுத்துப்பான்னு இறங்கி போயிட்டாராம். ஒரு போக்கு போயிட்டார். அது பட்டுன்னு வரும், எதஹரேவ விரஜேது ததஹரேவ பிரவ்ரஜேது. எப்ப வைராக்கியம் வருதோ அந்த நிமிஷமே விழுந்துடும். சரியான வைராக்கியம் அப்பவே அது லைட்னிங் மாதிரி வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்போ அதுக்கு பக்குவதை இல்லாதவாள் சந்நியாசம்னு எல்லாத்தையும் உபேட்சிக்க முடியாது. ஏன்னா வாசனை இருக்கிறதுனால தானே அப்படி விட முடியறது இல்லை. அப்ப அந்த வாசனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? வாசனைய சில வாசனைகள் அனுபவிக்காம தீராது. ஆனால் அனுபவிச்சுட்டே இருந்தா என்ன ப்ராப்ளம்னா, இது உள்ள பூந்துக்கும்.
என்னத்தை அனுபவிக்கிறதையும் நம்ம என்ன பண்றோம், அது நன்னா இருக்குன்னு அனுபவிக்கிறோம், அது நல்ல சுகம் கொடுக்கறதுன்னு அனுபவிக்கிறோம். இந்த இமேஜினேஷனோடயே அனுபவிக்கிறதுனால அந்த விஷயங்கள்ல உள்ள பூந்துக்கிறது. மிருகங்கள் அனுபவிக்கிற சமயத்துல அவளுக்கு சங்கல்பம் இல்லை, ஆனா மனுஷன் அனுபவிக்கிறது இந்த மனசு வேலை பண்றது. அதனால இமேஜின் பண்ணி அனுபவிக்கிறத விட மனசுல அதை ஏத்தி வச்சுக்கிறது அதிகமாவே இருக்கு. அதனால பகவான் என்ன பண்றார், பகவான் அடுத்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். என்ன சொல்றாருன்னா, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவாளுக்கு, லோகத்துல இருக்கிறவாளுக்கு, சன்னியாசிகளுக்கு அல்ல இது, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவாளுக்கு விஷயங்களை ஒரே அடியா வெறுமனை கண்ட்ரோல் பண்ணி சப்ரஸ் பண்ணி வச்சுட்டா வாசனை உள்ள பெருத்து அப்படியே இருக்கும். அதனால அந்த விஷயங்களை வெளியில தள்ளவும் வேணும், ஆனா வாசனை புதுசா அதிகமாகாம பார்த்துக்கவும் வேணும். அதுக்கு என்ன வழிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், பார்க்கிறோம். ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயானிந்திரியைஷரன் ஆத்மவஷ்யைர்விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி. ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயானிந்திரியைஷரன் ஆத்மவஷ்யைர்விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி. ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயானிந்திரியைஷரன் ஆத்மவஷ்யைர்விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி. இதான் பகவத்கீதையோட அழகு. எல்லாருக்கும் பிராக்டிக்கலா இருக்கிற மார்க்கத்துல அந்த வேதாந்த வித்தியை கொண்டு வர்றார் பகவான். இப்படி பிராயோகிகமா கொண்டு வரலைன்னா இது நமக்கு பிரயோஜனப்படாது. பகவான் என்ன சொல்றாருன்னா, விஷயங்களை விட்டுடுன்னு சொல்லலாம், ஆனா என்னதான் சொன்னாலும், எத்தனை சாஸ்திரங்கள் சொன்னாலும், மனுஷனுக்குள்ள வாசனை இருக்கிற மட்டும் அவன் விடமாட்டான், உபேட்சிக்க முடியாது. அப்ப பகவான் என்ன சொல்றாருன்னா, விஷயங்கள் ஒன்ன விடுற மாதிரி பண்ணணும், அதுதான் வழி. நீ விஷயங்களை விடுறதுக்கு பதிலா விஷயங்கள் ஒன்ன விடுற மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன வழி? விஷயங்களை நம்ம பிடிச்சுக்கிண்டா விஷயங்கள் நம்மளை பிடிச்சுக்கிறது, அப்புறம் நம்ம விட்டாலும் அது விடுறது இல்லை. இப்படிதான் நம்ம அதுல போய் மாட்டிக்கிறோம். இது ஒரு கதை சொல்லுவா. ஒருத்தர் நதிக்கரையில இப்படி நடந்துன்னு இருக்கா. நதியில ஏதோ ஒன்று ஒரு கம்பளி மாதிரி இப்படி ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கா, நல்ல கம்பளியா முதக்கிறதேன்னு நிறைய பேர் கரையில இருந்து பேசின்னு இருக்கான். இவர் எல்லாருக்கும் முன்னால ஹீரோ ஆகணும்னு விட்டு அதுல குதிச்சு நீச்சல் அடிச்சு அந்த கம்பளியை போய் பிடிச்சான். பிடிச்ச அப்புறம் பார்த்தா முங்குன்னு முங்குறான், முழுகின்றே இருக்கான் நதியில. கத்துறான், அங்கேருந்து என்னை காப்பாத்துங்கோன்னு கத்துறான். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தடத்துல நிக்கிறவாள்லாம் சொல்றா, நீ தானே போய் பிடிச்ச, விட்டுட்டு வாயேன், உனக்கு தான் நன்னா நீந்த தெரியுமே, நீச்சல் அடிக்க தெரியுமே, விட்டுட்டு வாயேன். நான் அப்பளே விட்டாச்சு, அதை என்ன விடுறது இல்லைங்க. என்ன அது கரடியும், நதியில ஒரு கரடி போயிட்டு இருக்கு, அதை போய் இவன் பிடிச்சான், அப்புறம் அது பிடிச்சுன்னு கொடுத்து இவனை. அது மாதிரி விஷயங்கள்ல முதல்ல நம்ம தான் பிடிச்சுக்கிறோம் இல்லையா? சின்னத்துல இருந்து இப்ப ஒரு குழந்தை பாருங்கோ, ஒரு குழந்தையும் பிளாங்கா பிறக்கல, பூர்வ ஜென்மா வாசனையை வச்சுன்னு தான் பிறக்கிறது. ஆனா இந்த ஜென்மாவிலையும் அந்த குழந்தைக்கு நம்ம விஷயங்களை காட்டி கொடுத்து மோகம் பண்றோம் இல்லையா? ஓரோன்னையும் இது நல்லது, அதை எடுத்துக்கோடா, இதை எடுத்துக்கோ, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு. 90% தப்பான வழிக்கு தான் கூட்டின்னு போவோம், தெரிஞ்சோ தெரியாமையோ. சுயமேவ வழிகாட்டுறவாளுக்கும் அஜ்ஞானம் இருக்கிறதுனால பலதையும் அந்த குழந்தையோட ஹேபிட்ல கொண்டு வருவோம். அப்புறம் என்ன ஆகும், அதுக்கு அது ஹேபிட் ஆயிடும். அப்புறம் அதை விடுறதுக்கு அந்த குழந்தைக்கு முடியாது மேல் வயசுல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு அப்படி வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் வெஜிடேரியன், அந்த குடும்பத்துல பிறந்தவாளா இருப்பான். அந்த குழந்தைக்கு தெரியுமா என்ன இது சாப்பிடணும், அதை வெஜிடேரியனா வளர்த்தினா அது வளரும். இதெல்லாம் வளர்த்த முடியற விஷயங்கள். இதெல்லாம் வாசனை இல்லாமையே பிசிக்கல் ஹேபிட்ஸ்.
இந்த பிசிக்கல் ஹேபிட்ஸ் குழந்தை காலத்திலேயே அதுக்கு கொடுத்து 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 கொடுக்கலைன்னா அது தெரியாது. ஆனா கொடுத்து வளர்த்தின அப்புறம் ஒரு வயசுக்கு மேல வந்தாச்சுன்னா அதை விடணும்னு அந்த குழந்தைக்கு ஒரு ஆசை வந்தா கூட ஒரு ஸ்டேஜில் அவ ஒரு யுவாவாய் ஒரு 30 வயசு 40 வயசுல எங்கேயோ கேட்டா இது ரொம்ப ஆபத்து, உடம்புக்கு நல்லதல்ல, மனசுக்கு நல்லதல்ல தெரிஞ்சது. அப்புறம் எத்தனையோ பேர் நம்ம பார்க்கிறோம் விட முடியாம கஷ்டப்படுறான். அஜானத்தினால ஆரம்பிச்சு வச்ச ஒரு ஹேபிட் ஞான தசையில வந்தப்புறவும் அது விட்டு போறதுக்கு ரொம்ப பாடா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அப்ப அது மாதிரி இந்த விஷய வாசனைகளும் இந்த ஜென்மாவிலையும் பூர்வ ஜென்மாவிலையும் எல்லாம் நிறைய பழகினது. அப்ப அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல அது நம்மளை விட்டு போற மாதிரி பண்ண என்ன வேணும்னா, அதுல அப்ரிசியேஷனும் இருக்கப்படாது, வெறுப்பும் இருக்கப்படாது. இது ரெண்டையும் உள்ளேந்து எடுத்துடுங்கிறார் பகவான். அட்டாச்மெண்ட் அவர்ஷன், வெறுப்பு விருப்பு, இது ரெண்டையும் உள்ளேந்து எடுத்துடும். வேணும் வேணும் வேணும்னு ஆசைப்படாத, கிடைக்கிறதையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதே. அது எத்தனை நல்லதான் இருக்கட்டும், உதாசீனமா சாப்பிட்டு விடணும், உதாசீனமா அனுபவிச்சு விடணும். எந்த விஷயமா இருக்கட்டும் உதாசீனமா அனுபவிச்சால் அது நம்ம மேல பிடிச்சுக்காது. அதே மாதிரி வெறுக்காமையும் இருக்கணும். வெறுத்தாலும் அதை மனசு அதை தியானம் பண்ணிட்டே இருக்கும். ஆசையால தியானம் பண்றதை விட ஆழமா வெறுப்புனால தியானம் பண்ணும். ஆசையினால அப்படி ஆழம் வராது. அதனாலதான் ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சன்லாம் ரொம்ப வேகம் முக்தி. பாகவதத்துல நாரதர் சொல்றார், யதா வைரானுபந்தேன மத்தியஸ்தன்மயதாமியாது நததா பக்தி யோகேன இதுமே நிச்சிதாமதிங்கிறார். நாரதருடைய அபிப்பிராயம். நாரதர் யுதிஷ்டரங்கிட்ட சொல்றார், வைரத்தினால ஒருத்தனுக்கு எப்படி தன்மயத்துவம் வருமோ, ஐடென்டிபிகேஷன் வருமோ, அது மாதிரி பக்தியால முடியாதுங்கிறார். பக்தி சித்தாந்த ஸ்தாபகரான நாரதரே சொல்றார், வெறுப்புங்கிறது ரொம்ப வேகம் தியானத்தை ஏற்படுத்துமாம். அப்ப இவ கிருஷ்ணனை வெறுத்ததுனால சிசுபாலனுக்கும் இரண்யாட்சனுக்கும் இரண்யகசிபுக்கெல்லாம் பகவான் மேல இருக்கிற வெறுப்புனால மனசு ரொம்ப தீவிரமா ஏகாகிரப்பட்டுடுச்சு. அதே மாதிரி விஷயங்களையும் வெறுத்தாலும் மனசுல பூந்துக்கும். எந்த விஷயமா இருக்கட்டும் வெறுப்புன்னு வளர்த்தினோமா அதையே நினைச்சுட்டு இருக்கும். அதே மாதிரி அட்டாச்மெண்ட், ஆசையை வளர்த்தினாலும் நினைச்சுட்டு இருக்கும். இது ரெண்டையும் உள்ளேந்து எடுத்துடுத்துனா விஷப்பல்ல பிடுங்கின பாம்பு மாதிரி அது நீ கடிக்காது, விஷம் இல்லை அதுல. அது மாதிரி ராகத்வேஷ வியுக்தைஸ்து, ராகத்வேஷங்களை எடுத்து நீக்கணும். விளக்கு எந்த மார்க்கத்துல விளக்கினாலும் பரவாயில்ல. பகவத் பக்தியினால விளக்கலாம், சர்வமும் பிரம்மமயம்ங்கிற பாவனையினால விளக்கலாம், ஆத்ம தியானத்தினால விளக்கலாம், சத்சங்கத்தினால விளக்கலாம். இப்படி விளக்கி ராகத்வேஷங்கள் முதல்ல எடுத்துடுத்துனா அதுக்கப்புறம் காட்டுக்கு போனோம்னு சொல்லலை. என்ன சொல்றார் பகவான், விஷயான் இந்திரியைஹி சரண், எதிர்ச்சையா உன் முன்னால இருக்கிற விஷயங்களை இந்திரியங்களால அனுபவிச்சுக்கோ அப்படியேங்கிறார். ஆனா ஜாகிரதை, மனசால அனுபவிக்காதே. அதுதான் இந்திரியங்களால அனுபவிச்சுக்கோ, புலன்களால அனுபவிச்சுக்கோ, மனசால அனுபவிக்காதேங்கிறார். அதுக்கப்புறம் அதை பத்தி இமேஜின் பண்ணிட்டு இருக்கப்படாது. அந்த அனுபவிக்கிற சமயத்திலையும் மனசை அதுல போட்டு ரொம்ப நன்னா இருக்கேன்னு ஆஸ்வாதனத்தை வளர்த்திக்கப்படாது. அதே மாதிரி வெறுக்கவும் விடாது. மனசுக்கு இன்டர்ஃபியரன்ஸே இல்லாம இந்திரியங்களால மாத்திரம் விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருந்தால் ஆத்மவஷ்யைஹி, மனசு எங்க இருக்கணும், மனசு ஆத்மாவை தியானம் பண்ணி பழகணும். இந்திரியங்களால அனுபவிக்கிற விஷயங்களையும் கிரமேண ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு பார்க்கணுமாம். எல்லாத்துலயும் பகவத் ஸ்வரூபம். அதனால தானே சாப்பிடுறத அன்னம் பிரம்மே திவ்யஜானாத், அன்னம் ச பிரம்மா போக்தா ச பிரம்மா, அன்னம் பிரம்மம் புஜிக்கிறவனும் பிரம்மம், இப்படிங்கிற பாவனையை வளர்த்த 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 அது அன்னம் சாப்பிடுற வஸ்து, நான் அனுபவிக்க வேண்டிய போக வஸ்துன்னு நினைச்ச விடாது. அப்படி நினைச்சுன்னா பந்தம் வந்துடும். அதுக்கு என்ன பண்ணா, அது அன்னம், அது பிரம்மஸ்வரூபம். இது அன்னம்னு மாத்திரம் அல்ல, எந்த விஷய போகத்திலையும் எந்த விஷயத்தையும் பகவான்கிற பாவத்தோட அனுபவிச்சதுன்னா அது கிரமேண அது நம்மளை கட்டி போடுறதுக்கு பகரம் முக்திக்கு வழி காட்டிவிடும்.
பந்திக்கிறதுக்கு பகரம் விமுக்திக்கு வழியை காட்டிவிடும், துக்கிப்பிக்கிறதுக்கு பகரம் சுகத்துக்கு கொண்டு விட்டுடும். அப்ப அதுல வெறுப்பு விருப்பு கிடையாது, அது ஈஸ்வர ஸ்வரூபம்னே பார்க்கணும் இல்லையா? இப்போ ஸ்திரீ புருஷ பந்தம் தான் எல்லா சாஸ்திரங்களையும், கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும் எல்லாரும் இதை நிந்த பண்ணுவா. அதையே என்ன பண்றா வைதிக சம்பிரதாயமா நம்ம சாட்சாத் நாராயண ஸ்வரூபம், லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபமா, பார்வதி பரமேஸ்வர ஸ்வரூபமா, உமாமகேஸ்வர ஸ்வரூபமா, இப்படியே பகவத் ஸ்வரூபமாவே பார்க்க. இது அவளுக்கும் இருக்கணும் அந்த பாவம். கல்யாணமானப்புறம் அந்த புருஷன் பத்னிக்கும் பரஸ்பரம் பகவத் பாவம் இருந்தால் அது பந்தனத்துக்கு காரணமாகாது. புருஷனை ஈஸ்வரனா பார்க்கணும்னு எல்லாரும் சொல்லிக் கொடுப்பா. ஏன்னா புருஷால தானே பிரவச்சனம் பண்றா, அதனால சொல்லிக் கொடுப்பா. ஆனா பத்னிய பகவத் ஸ்வரூபமா பார்க்கணும்னு சொல்ல மாட்டா. என்ன அவ நாளைக்கு அது போய் வீட்டுல போனா கேப்பாளே சொல்லி, அதனால அது சொல்றது இல்லை. ஆனா யா தேவி சர்வபூதேஷு, எல்லா பூதங்களையும், வித்யா சமஸ்தா தவதேவி பேதா ஸ்திரிய சமஸ்தா சகலா ஜகத்சு. தேவி மகாத்மியத்துல ஒரு பத்னிங்கிறத, பத்னீம் மனோரமாம் தேஹி மனோவிருத்தானுசாரிணீம் தாரிணீம் துர்க சம்சார சாகரஸ்ய குலோத்பவாம். சத்குலத்துல ஜனிச்சு சம்சார சாகரத்திலேருந்து தரணம் பண்றவளா இருக்கணும், என்னை பிடிச்சு இழுக்கிறவளா இருக்கக்கூடாது. இப்படி எல்லாத்துலயும் எது நம்மளை இழுக்குமோ அதுல எல்லாம் பகவத் ஸ்வரூபம், அதையெல்லாம் உபாசனையா எடுத்துக்கணுமா. அதுல எல்லாம் உபாசனை. குழந்தை கிட்டே ஆனாலும் அட்டாச்மெண்ட் வந்தா ஆபத்து. அப்ப குழந்தை எப்படி பார்க்கணும்? பகவத் ஸ்வரூபம், கிருஷ்ணனோட ஸ்வரூபம். கிருஷ்ணன்னு பாங்கோளே, அதுதானே பகவான கிருஷ்ணனா அப்படி விளையாடுற கிருஷ்ணனா நம்ம முன்னால வச்சிருக்கா. அப்பதான் நம்மாத்து குழந்தைய பார்க்கறதையும் கிருஷ்ணன்னு தோணும். எதுக்கு இந்த புராணங்கள்லாம் கல்பனைகள்? அந்த நிர்குண நிராகார நித்தியசுத்த புத்த முக்த ஸ்வரூபமா இருக்கிற பிரம்மத்தை பார்வதி பரமேஸ்வரர் அப்படின்னு ஒரு கதை, அவ சண்டை பிடிச்சிருந்தான்னு கதை, இல்லாட்டா அவளுக்கு ஒரு குழந்தை, அவளுக்கும் குடும்ப பிரச்சனை மாதிரி, இதெல்லாம் ஏன் இப்படி ரொம்ப சீப்பு கதைகளா வச்சிருக்கா அப்படின்னா நம்ம குடும்ப ஜீவிதம் சீப்பா இருக்கு. அதனால என்ன பண்ணணும்? இதுல எல்லாம் பகவத் ஸ்மிருதி வரத்துக்காகத்தான் அந்த கதைகள் வச்சிருக்கு. அவள் அல்லாம அந்த கதையை பார்த்து இது இப்படி இருக்கே அவளும் நம்மள மாதிரி தானே நினைச்சுக்கிறதுக்கு அல்ல. ரொம்ப மிஸ்டிக்கல். இது இந்த புராணங்கள்லாம் ஏன் இப்படி வச்சிருக்கான்னா அவகிட்ட பக்தி ஏற்பட நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற இமோஷன்ஸ் எல்லாம் சப்ளிமேட் பண்றதுக்கு அதையெல்லாம் பகவத் கதைகள் கூட யோசிப்பிச்சுட்டோம்னா எல்லாத்துலயும் இந்த திவ்யத்துவம் வந்துடும். அப்படி வர என்ன ஆகும்? அதுல பற்று போயிடும், வெறுப்பு போயிடும். இது ரெண்டும் போயிடுத்துனா இந்திரியங்களால விஷயங்களை அனுபவிச்சாலும், சாதாரணமா விஷயங்களை அனுபவிக்க மனசு கலுஷமாகும். அதானது அதோட மனசோட குளூமாகும் மைண்ட். விஷயங்களை அனுபவிக்க டல்லாகும், தமசு பாதிக்கும், இருள் அடைஞ்சா மாதிரி இருக்கும், உற்சாகம் இருக்காது, தெளிவு இருக்காது, ஆரோக்கியம் போயிடும், எல்லாம் போயிடும். வார்த்தைக்குமாக ஆக அதனால்தான் மனுஷனுக்கு குழந்தை காலத்தில் இருக்கிற தெளிவு இருக்கிறது இல்லை. ஆனால் பகவான் என்ன சொல்றாருன்னா ராகத்வேஷம் தான் அதுக்கு காரணம். இதை எடுத்துட்டு நீ எதிர்ச்சையா எதுலையும் ஆசைப்படாம அதுக்குள்ளால போனேன்னா வாசனை கம்மியாயிண்டே இருக்குமோ இல்லையோ, அனுபவிக்கின்ற வாசனை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போக ஆகாசத்துல நல்ல மழை பெஞ்சு ஓஞ்சா அந்த ஆகாசம் தெளியும். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? பிளசண்டா இருக்குங்கிறோம் இல்லையா? பிளசண்டா இருக்குங்கிறோம். அதுக்கு சம்ஸ்கிருதத்துல சொன்னோம்னா பிரசன்னமா, அந்த பிரசன்னம்ங்கிற வார்த்தையில இருந்து தான் பிளசண்ட்னு வந்திருக்கு போல் இருக்கு. பிரசன்னமா இருக்குன்னு சொல்றோம். அவன் முகத்தை பார்த்தா பிரசன்னமா இருக்குங்கிறோம். அந்த பிரசன்னம்ங்கிறதுல இருந்து தான் பிரசாதம்ங்கிற வார்த்தையும் வந்திருக்கு, முகப்பிரசாதம். அந்த பிரசாதம் மானசிகமான ஒரு குணம். மேகம் மழை பெஞ்சு உயரத்தை ஆகாசம் தெளியற மாதிரி வாசனையோட மேகம் நிறைய உள்ள இருக்கு. பனி மாதிரி, ஆகாசத்துல இருக்கிற பனி மாதிரி உள்ள இருள் அப்படி நிறைஞ்சு நிற்கிறது. அந்த வாசனைகள்
இனிமேலா அதிகமாகாம இருக்கிற வாசனைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போயிடுத்துனா என்ன ஆகும்னா, இந்த மேகம் போய் ஆகாசம் தெளியற மாதிரி உள்ள இருக்கிற வாசனைகள் போக உள்ளம் அப்படியே தெளிவு ஏற்பட்டு தெளிஞ்சு வரக்கூடிய ஒரு நிலை, அதுக்கு தான் பிரசாதம்னு பேரு. இது நிர்விகல்ப சமாதி அனுபவத்துக்கு முன்னால வரக்கூடிய நிலை. பிரசன்னதை, சீதளம், தெளிவா இருக்கக்கூடிய நிலை, ஒரு உணர்வு, ஒரு உற்சாகம், எனர்ஜி, பிரசாதம். அதுதான் பிரசாதம். பகவானை பார்த்தா பிரசாதம் வாங்கிக்கிறோம் இல்லையா, கையால வாங்கி வாயில போட்டு விடுறோம். அது போறாது. யதார்த்த பிரசாதம் என்ன? மனப்பிரசாதம். உள்ளம் குளிரணும், தெளிவு ஏற்படணும். அந்த பிரசாதம் அதிகச்சதி. அந்த பிரசாதம் வந்துடுத்துனா சர்வ துக்கங்களும் அதோட இல்லாம ஆயிடும். பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயத்தே பிரசன்ன சேதசோஹி ஆஷு புத்திஹி பர்யவதிஷ்டதே. சித்தம் பிரசன்னமாயிடுத்துனா புத்தி ஆத்மாவில நிற்கும். மனசு தெளிவாயிடுத்துனா புத்தி ஆத்மாவில நிற்கும். புத்தி ஆத்மாவில நிற்கிறது தான் சமாதி. அதுக்கு முன்னால வரக்கூடிய நிலைதான் மனப்பிரசாதம். நாளைக்கு மீதி இருக்கிற ஸ்லோகங்கள் பார்ப்போம். फालावनम्रत्किरीटम् फालनेत्राच्छिषादग्धपञ्चेषु कीटम् शूलाहतारातिकूटम् शुद्धवक्रेन्दुचूडम् भजे मार्गबन्धुम् शम्भो महादेवदेवा शिव शम्भो महादेवदेवेश शम्भो शम्भो महादेवदेवा अंगे विराजद्भुजङ्गम् अभ्रगङ्गातरङ्गाभिरामोत्तमाङ्गम् ओङ्कारवाटीकुरङ्गम् सिद्धसंसेविताङ्घ्रिम् भजे मार्गबन्धुम् शम्भो महादेवदेवा शिव शम्भो महादेवदेवेश शम्भो शम्भो महादेवदेवा नित्यं चिदानन्दरूपम् निन्नुताशेषलोकेश वैरिप्रतापम् कार्तस्वरागेन्द्रचापम् कृत्तिवासं भजे दिव्यसन्मार्गबन्धुम् शम्भो महादेवदेवा शिव शम्भो महादेवदेवेश शम्भो शम्भो महादेवदेवा कन्दर्पदर्पघ्नमीशम् कालकण्ठम् महेशम् महाव्योमकेशम् कुन्दाभदन्तम् सुरेशम् कोटिसूर्यप्रकाशम् भजे मार्गबन्धुम् शम्भो महादेवदेवा शिव शम्भो महादेवदेवेश शम्भो शम्भो महादेव मन्दारभूतेरुदारम् मन्दरागेन्द्रसारम् महागौर्यदूरम् सिन्धूरदूरप्रचारम् सिन्धुराजादिधीरम् भजे मार्गबन्धुम् शम्भो महादेवदेवा शिव शम्भो महादेवदेवेश शम्भो शम्भो महादेवदेवा सर्वेऽपि सुखिनः सन्तु सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् सर्वाणि भूतानि विशन्तु सौख्यं सर्वाणि भूतानि भजन्तु शान्तिं सर्वाणि भूतान्यपि नारायणाः सम्पूर्णमानन्दमुपाश्रयन्ताम् दुर्जनः सज्जनो भूयात् सज्जनः शान्तिमाप्नुयात् शान्तो मुच्येत बन्देभ्यो मुक्तः शान्यान् विमोचयेत् अन्नपूर्णे सदापूर्णे शङ्करप्राणवल्लभे ज्ञानवैराग्यसिद्ध्यर्थं भिक्षां देहि च पार्वती कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि।